செங்கல்பட்டில் 497 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். 280 கோடி ரூபாய் மதிப்பிலான 47 முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். நிதியை கேட்டால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமிராக பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பிளாக்மெயில் செய்வதாகவும் சாடல். அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்துவதால் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவுடன் சேவை செய்வோம். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேச்சு. ஒடிஷா எதிர்க்கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக்குடன் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தயாநிதி மாறன் எம்பி சந்திப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வலியுறுத்தல். துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழுவில் யுஜிசி உறுப்பினரை நியமிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் குளிர்ச்சியான சூழலால் மக்கள் மகிழ்ச்சி. குமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். விருதுநகர், சிவகங்கை உட்பட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தங்களது தலைமையில்தான் கோயில் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் 25 பேரை பணி நீக்கம் செய்யும் பணி தீவிரம். தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை தகவல். வேங்கை புயல் விவகாரத்தில் சரணடைந்த காவலர் உட்பட 3 ஜாமீன். புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு.